எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு காட்டில் ஒரு பூனை ஒன்று இருக்கு. அந்த பூனைக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, நாமளும் பார்க்கறதுக்கு புலி மாதிரி தானே இருக்கிறோம், அப்புறம் ஏன் யாரும் நம்மளை பார்த்து பயப்பட மாட்டேங்கிறாங்க? என்ன உருவத்தில் கொஞ்சம் சிறுசா இருக்கிறோம், ஆனால் பார்க்கறதுக்கு நம்ம புலி மாதிரி தானே இருக்கிறோம், நாமளும் புலி மாதிரி உருமுறோம், நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படணும் அப்படின்னு பூனை நினைச்சு என்ன பண்ணுது, ஒரு மான் புல்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. மான் கிட்ட போய் பூனை நின்று புலி மாதிரி உருமி காட்டுது. மான் பூனையை பார்த்துட்டு எப்பயும் போல புல்ல மேய ஆரம்பிக்குது. இப்போ பூனைக்கு கோவம் வந்துடுச்சு. புலி மாதிரி உரிமிக்கிட்டே மான் கிட்ட சொல்லிச்சான், நானும் புலிதான், என்ன பார்த்தாலும் நீ பயப்படணும்னு சொல்லிச்சான். இப்போ மான் சிரிச்சுக்கிட்டே பூனையை பார்த்து சொல்லிச்சான், இந்நேரம் புலியா இருந்தா அது என்னை துரத்தி இருக்கும், நான் வேணா ஓடுறேன், நீ என்னை துரத்து பார்க்கலாம் அப்படின்னு மான் சொல்லிச்சான். இப்போ மான் ஓடுது, பூனை துரத்திக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே பூனைனால ஓட முடியல, மூச்சு வாங்கி அந்த இடத்துலயே நின்றுடுது. இப்போ பூனை நினச்சிதான் நம்ம வேற விலங்கு கிட்ட முயற்சி செஞ்சு பார்ப்போம். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஒரு காட்டு எருமையை பார்த்து அது முன்னாடி நின்று புலி மாதிரி உரிமை காட்டுச்சான். காட்டு எருமை அதை கண்டுக்கல. மறுபடியும் முன்னாடி போய் புலி மாதிரி உரிமை காட்டின உடனே காட்டு எருமைக்கு கோவம் வந்து கொம்பால அந்த பூனையை தூக்கி வாரி அந்த பக்கம் போட்டுருது. பூனை போய் விழுந்த இடத்துல பயங்கர அடி. இப்போ பூனை நினச்சிதான், வேண்டாம்ப்பா, புலி மாதிரி இருக்கணும்னு நினச்சா நமக்கு அடிதான் படுது, நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு பூனை என்ன பண்ணிச்சான், சைவமாக மாறிடுது. இனிமேல் நம்ம எலியெல்லாம் சாப்பிடக்கூடாது, நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும்னு சைவமாக மாறிடுது. இப்போ அந்த பக்கம் 2 எலி பூனையை பார்த்துட்டு பயந்து ஓடுறதை பார்த்து பூனை என்ன பண்ணிச்சான், இங்கே வா, எலியை கூப்பிட்டு வா, இனிமேல் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் சைவத்துக்கு மாறிட்டேன், அதனால் உங்களை இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன், நீயும் நானும் நண்பர்களாகிக்கலாம் அப்படின்னு எலியோட பூனை நண்பர்களாக மாறிடுது. ஒரு நாள் பூனை அசதியாக தூங்கிட்டு இருக்கும்போது எலி என்ன பண்ணுது, ஒரு எலி பூனையோட காதை பிடிச்சி இழுக்குது. பூனைக்கு கோபம் வருது. இன்னொரு எலி பூனையோட வயிற்றுல ஏறி நின்று ஆடுது. பூனைக்கு பயங்கர கோபம், அசதியில் இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சைவத்திற்கு மாறினதுனால கிழங்கு வகைகளாக சாப்பிட்டு இழைச்சி போய் கிடக்குது பூனை. அதனால சத்தம் போட்டு பேசக்கூட முடியல. கட்டத்துக்கு மேலே கோபம் வந்து ஒரிஜினலாக அது பூனையா மாதிரி கத்துச்சான். அப்படியே எலி தெரிச்சு ஓடிடுச்சான். அப்போதான் பூனை மனசுக்குள்ளே இப்படி நினைக்குது, புலி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு உடம்பெல்லாம் காயம் பட்டுச்சு, எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது எனக்கு தொல்லையாக மாறுது, நானா இருக்கிறது தான் சரி அப்படின்னு பூனை நினைச்சு. நம்மள நிறைய பேர் அப்படித்தானுங்க. ஒருத்தரை பார்த்து நம்ம கவலைப்படுறோம், அவங்க எவ்வளவு செழிப்பா இருக்கிறாங்க, நம்மளால அப்படி இருக்க முடியல. ஏழை பணக்காரனை பார்த்து நினைக்கிறான், நம்மனால அவங்கள மாதிரி இருக்க முடியலங்கிற கவலை ஏழைக்கு பணக்காரனை பார்த்து வருது. நல்ல ஆரோக்கியமா ஒரு மனுஷன் இருந்தானா நோய்வாய்ப்பட்ட மனுஷன் அவனை பார்த்து ஆசைப்படுறான், நம்மனால ஆரோக்கியமா இருக்க முடியலையே. பணக்காரங்க மட்டும் நல்லா இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம், அவங்களுக்குள்ளேயும் கவலை இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய 2வது பணக்காரர் முதல் பணக்காரரை பார்த்து கவலைப்படுறாரு, என்னால முதல் பணக்காரர் ஆக முடியலன்னு. இப்போ நாட்டினுடைய முதல் பணக்காரர் என்ன நினைக்கிறாரு, உலகத்தினுடைய முதல் பணக்காரரை பார்த்து கவலைப்படுறாரு, என்னால உலகத்தினுடைய முதல் பணக்காரர் ஆக முடியலன்னு. இப்போ உலகத்தோட முதல் பணக்காரர் மட்டும் சந்தோஷமாவா இருக்காரு, அவர் மனசுக்குள்ளேயும் கவலை இருக்கு. எங்க நாம இந்த இடத்த விட்டு இறங்கினா நாம 2வது இடத்துக்கு போயிடுவோமே அப்படிங்கிற கவலை அவங்களுக்குள்ளேயும் இருக்கு. எல்லாருக்குள்ளேயுமே கவலை இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த கவலை எப்போ தெரியுமா போகுது, நாம நினைச்ச ஒருத்தர் இவர் நல்லா இருக்கிறாரே, நம்மனால அவர் மாதிரி இருக்க முடியலேன்னு நினைச்ச அந்த நபர் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறதையெல்லாம் இழக்கிற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம், நல்ல வேலை அவரை மாதிரி நம்ம இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். என்னைக்குமேங்க நாமளா இருந்துட்டோன்னு வைங்களேன், எந்த பிரச்சனையுமே இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும்.